மக்களே, ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ நாம் இன்னைக்கு நியூ இயர் விலாக் தான் எடுக்க போகிறோம். லாஸ்ட் டைமே வந்துட்டு கிறிஸ்மஸ் விலாக் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, நியூ இயர் வருது, நியூ இயருக்கு விலாக் போகலாம் தான் இன்றைக்கி விலாக் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நியூ இயருக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சின்ன விலாகாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் விஷுவர் அனுப்பிட்டு இருந்தேன். எல்லாம் மட்டும் லேட்டாக காலையிலேயே இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ரெடியே நான் ஆகணும் நியூ இயர் மேக் ஓவர்லாம் பண்ணுறதுக்கு. நைட்டு சர்ச் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு இங்கே கரண்ட்லி இங்கே பக்கத்தில் இருக்க சர்ச் வந்துட்டு இல்லைன்ட்டாங்க. அதனால் காலையில் இல்லை ஈவினிங் போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இன்னும் காலையில் போகலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஈவினிங் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நைட்டு நியூ இயர் லைவ்லாம் முடிச்சுட்டு தூங்க லேட் ஆகிடுச்சுன்றனால காலையில் நான் எந்திரிச்சதே லேட்டாக இருந்துச்சு தான் இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாதியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மதியானம் லஞ்சே வந்துருச்சு. சரி, ஓகே, போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். பார்த்தா மணக்க பக்கெட்டில் வந்து பிரியாணி வாங்கி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சுருந்தாங்க. பிரியாணி கூடவே வந்து பிரெட் அல்வா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கேசரி வந்துருந்துச்சு. அண்ட் கடைசியாக பெப்பர் சிக்கனும் வந்துருந்துச்சு. வாங்கிட்டு வந்த பிரியாணி மூக்கு வந்து தொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அது கூட பெப்பர் சிக்கன் இன்னும் செம்மையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெட் ரெடி வித் மீக்கு வந்துட்டு வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே மக்களே, ஸோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் சரி ஏதாச்சும் செய்யலாம், ஏதாவது டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். மத்தியானத்துக்கு பிரியாணி தான் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக வீட்டுக்கு நியூ இயருக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ப்ரௌனி பண்ணலாம் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் வந்து இப்போ வந்துட்டு ப்ரௌனி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்த்தா நான் வந்து செய்கிறேன். என்னோட எக்ஸ்க்ளூசிவான ரெசிபியில் அது வந்து கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வெல்லம் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு நான் டேக் பண்ணி விட்றேன். சப்போஸ் ஏன் ப்ரௌனியை பார்த்து நீங்களும் ப்ரௌனி செய்ய போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா டேக் பண்ணி விட்றேன். ஆனால் இந்த ப்ரௌனி வந்து எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஃபஸ்ட் செய்யணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்து வெல்லம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெல்லத்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். வெல்லம் போடுறோம். வெல்லம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் இல்லை, எல்லா பாத்திரமும் விளக்க போட்டாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாத்திரம் இல்லைனாலும் இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டோட பால் பாத்திரம். இதுக்குள்ளே வந்து வெல்லம் போட்டிருந்தாங்க. வெல்லத்துக்கு கூட வந்து என்னமோ போட்டாங்களே, போட்டு மிக்ஸ் பண்ணாங்க. இருங்க, அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஸோ அவங்க வந்து வெல்லத்து கூட வந்து தயிர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, கெட்டி தயிர். ஸோ வெல்லத்து கூட இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது விஸ்கரை கொடு பாபு, விஸ்கரை கொடு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது அடுத்து மாவு, மைதா மாவு எல்லாமே மெஷர்மெண்ட் தான். மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாமே போடுறேன். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். மிக்ஸ் பண்ண டேஸ்ட் வரலணும். கோகோ பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சாக்கோ பவுடர், இதுக்கு சாக்கோ பவுடர், கொக்கோ பவுடர், அப்புறம் டார்க் சாக்லேட். அப்போ இது எக்ஸ்ட்ரா சாக்லேட்டே வர்றதுக்கு கோகோ பவுடர் மட்டும் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும். உனக்கு வந்துட்டு ப்ரௌனி மாதிரி வராது, சாக்லேட் கேக் மாதிரி வரும் அது. சரியா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் ஆட் பண்ணுறோம். இந்த படி மிக்ஸ் பண்ணு. அத்தை பால் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. திரும்பிக்கு வந்துக்கோ, வா இங்கே வா, இங்கே வா, ஃப்ரண்ட்டில் வா. இப்படி திரும்பிக்கோ, ஒரு கேமராக்கு நேரம் திரும்பிக்கோ. இப்போ அப்படி தான் கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடணும். நான் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணு, மிக்ஸ் பண்ணு. போதும்னு நினைக்கிறேன் பால். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சாக்லேட்டு இதெல்லாம் வர இது பண்ணி வர ஊற்றுவோம். கூட மிக்ஸ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்கா? ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய ஓட்டு ஈஸியாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க பட்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட்டர், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட், டார்க் சாக்லேட், இது ரெண்டையும் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிட்டு அப்புறமும் பத்தில் நம்ம பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். எனக்கு பால் டவுட்டாக இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டன்சி இப்போவே ஓரளவு கொஞ்சம்
இப்படி இருக்கானா எங்கள் அம்மா பத்தாதுன்னு சொன்னாங்க, இன்னும் இதாக இருக்கணும்னு சொன்னாங்க, பார்ப்போம். ஸோ இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு சாக்லேட்டையும் பட்டரையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் ஊற்றி கடவுளே நல்லா வந்துடணும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குக்கரை ரெடி பண்ணணும். குக்கரை வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணணும். அவங்க சால்ட்லாம் போட வேணாம், ஜஸ்ட் ஸ்டாண்ட் போட்டால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் குக்கரை வந்துட்டு. அண்ட் இதை வந்து ஊற்றுறதுக்கு ஒரு பவுல் வந்து ரெடி பண்ணணும். அவங்க வந்து அழகாக ஒரு டின் வந்து காமிச்சிருந்தாங்க, அதில் அழகாக ஊற்றி காமிச்சிருந்தாங்க செட் பண்ணுறதுக்கு. எங்கிட்ட டின் இல்லை, எங்கள் வீட்டில் வந்துட்டு சில்வர் பாத்திரம் தான் இருக்குது. அதில் தான் பட்டர் பேப்பர் போட்டு செட் பண்ணி இதை வந்து நான் ஊற்ற போகிறேன். ப்ரௌனியை வந்து உள்ளே வைக்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து மேலே தூவ சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சாக்லேட்டை வச்சுட்டு போயிருந்தேன். அதை வந்து அவள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன். சாக்லேட்டை வந்து எடுத்து சாப்பிடக்கூடாது, உனக்கு வேணும்னா வேறு சாக்லேட் தரேன், இந்த மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கதை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் போன கேப்பில் கேமரா ஆனாக இருக்கிறத பார்த்துட்டா போல் வேணும்னே வந்துட்டு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இப்படி ரியாக்ஷன் வேறு கேமராவுக்கு க்ளோஸ்அப்பில் வந்துட்டு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது அவள் இப்படி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு. எடிட்டிங்காக வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்து எனக்கே செம்ம அதிர்ச்சி. அடி பாவி, சாக்லேட்டை எனக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ, இல்லை பார்த்தா அளவை வேற காட்டி வேற வீடியோ எடுத்துருந்தா. ஷாக்காக இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டால் சிரிக்கிறா. அண்ணாத்தி கூப்பிட்டு கேட்டேன், நான் எடிட்டிங் பண்ணும்போது கேட்டுட்டு இருந்தேன், என்னது இது அப்படின்னு கேட்டால் சிரிக்கிறா. தேட்ஸ் இட், பவுல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு கேக்கு அந்த பேட்டரை ஊற்றி நாங்கள் வந்து உள்ளே வைக்க போகிறோம். நாங்கள் குக்கரும் அங்கே ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு. ஓகே, இப்போ ஊற்றுவோமா? ஓகே, யாருன்னே தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த பேட்டரை சொன்னது கரெக்ட். ஆக்சுவலாக அந்த பேட்டர் வந்து டைட் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் மில்க் ஊற்றிப்போம். பால் நான் மிக்ஸ் பண்ணிட்டா இல்லை உள்ளே வைக்க போகிற நேரம் வேண்டாம், முடிச்சிடும் அதோட அப்படியே வச்சு. எதுக்கு டார்க் சாக்லேட் இருக்குது? கடைசியாக உள்ளே போட்டு வைப்போம் பார்ப்போம். நான் போட்டா? சரி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வைக்க போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஸ்டெப்பு. சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் வந்து மேலே தூவுறது. நம்மளுக்கு நல்லா சாக்லேட்டாக வேணும், நல்லா ஸ்வீட்டாக வேணும், நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் நிறையாவே சாக்லேட் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாமே டார்க் சாக்லேட். மில்க் சாக்லேட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. அண்ட் ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுட்டேன். குக்கரில் ஏற்கனவே கீழே வந்து ஸ்டாண்டு மட்டும் தான் போட்டுறேன், உப்புலாம் வைக்கல. ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண குக்கரு அண்ட் கேஸ்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி 25 மினிட்ஸ் ஹையில் தான் வச்சுருந்தேன் நான். எங்கள் அடுப்பில் சின்ன அடுப்பு இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேம் இருந்தால் அதில் வந்துட்டு 25 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்தோன்னா இந்த மாதிரி நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம வாசமாக இருந்துச்சு. எங்கள் வீடே வந்துட்டு ப்ரௌனி வாசம் அடிச்சது. அவ்வளோ கம்மன்னு வாசமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவுத்தி இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சாக்லேட் வந்து நிறையா போட்டிருக்கிறதுனால ஒட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை, அப்படியே கவுத்துனதும் அழகாக அப்படியே கலண்டு வந்துருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இப்படி சூப்பராக வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து வேலை வந்து பாக்கி. ஸோ எங்கள் யாழினி மேடம் தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. எப்படா இந்த ப்ரௌனி வருது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கட் பண்ணிட்டு இருந்தாங்க அவளுக்கு கேட்க. அண்ட் ப்ரௌனி வந்து சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஸ்மூத்தாக வரும் அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. வீட்லேயும் எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த ப்ரௌனியை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு.
ஆக்சுவலாக எதிர்பார்க்கல ப்ரௌனி இவ்வளோ சூப்பராக வரும். அண்ட் ஆன்லைனில் இந்த குறிப்பிட்ட சேனலில் பார்த்து தான் நான் வந்து செஞ்சேன். எப்படி வருமோன்னு நினச்சேன். நான் உள்ள வைக்கும்போது ரொம்ப லிக்விடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க அதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து சொல்லாமல் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதாவது ஹீட் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து எனக்கு ஹீட் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். ஃபுல்லாக வச்சு 25 மினிட்ஸில் வச்சப்போ எனக்கு வந்து அது வந்துட்டு பெட்டரான ஒரு ப்ரௌனியாக வந்து இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு டேஸ்ட்டு செம்ம. வீட்டில் எல்லாருக்குமே அந்த ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். சாக்லேட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நியூ இயர் வந்துட்டு நல்லா சாக்லேட்டியாக ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி விலாகு அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் நல்லா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய் மக்களே.